ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக 4 வாரங்கள் தீமையினால் விளையும் நன்மைகள். ஒரு தீமை நன்மையை பிறப்பிக்குமா? அதான் பிறப்பிக்கும். என்னென்ன விதங்கள்லாம் பிறப்பிக்குது அப்படின்னு சொல்லி 4 வாரங்களாக வேதத்தினுடைய பல ஆழமான காரியங்கள் நம்ம அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நம்ம தியானித்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில அப்படிப்பட்ட பல காரியங்களை நம்ம பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த வெளிச்சமும் இந்த வெளிப்பாடும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க. வேதத்தினுடைய ஆழங்களை ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே இது எடுத்து காண்பித்தது ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ச்சியாக 4 வாரங்கள் இல்ல தீமையில் விளையும் நன்மை. இந்த வாரத்தில் நம்ம கடைசியா ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னா, ஒரு தீமை நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன். பலவீனமான சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பலம் எப்படி அங்கே வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பலவீனம் என்பது நன்மையில் ஒரு தீமை தானே. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு என்ன செய்யணும்னா ஒரு பலம் உண்டாகுது. அதை குறித்து பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் எப்படியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய பலவீனத்துக்காக தேவனிடத்துல அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு முள், அவர் சொல்றார், சாத்தான் நிமித்தம் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவருக்கு நிறைய வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகள் நிமித்தம், அவருக்கு நிறைய ஆவிக்குரிய பரலோக ரகசியங்கள், சபையை குறித்த ரகசியங்கள், கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள், நிறைய ரகசியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தனால எனக்கு அளிக்கப்பட்ட மேன்மை நிமித்தம் சாத்தான் கொட்டும் முல்லை போல இந்த காரியம் இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அவர் போய் தேவனிடத்துல என்ன செய்யறாருன்னா 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணும். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால நம்ம இந்த நாளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பலவீனத்திலே வெளிப்பட்ட தேவ பலம். அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். இந்த பிலதெல்பியா சபையை பற்றி கூட நம்ம என்ன செய்யலாம்னா சொல்லலாம். அவங்களுக்கு பாருங்க, ரொம்ப பலமுள்ளவர்கள் கிடையாது. அந்த 7 சபைகளை குறித்து சொல்லும்போது ஒரு சபை உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாங்க, ஆனால் செத்தவர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பவர் அவங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் அதை பயன்படுத்தலை. இந்த சபை எப்படிப்பட்ட சபைனா, அந்த பலத்துல ரொம்ப குறைந்த ஆட்கள், ரொம்ப கொஞ்சம் பலன். வசனத்திலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த கொஞ்ச பலத்துல ஆண்டவரை மறுதலிக்காம அவங்க பிரயாசப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? கடைசியில ஆண்டவர் ஒரு பெரிய திறந்த வாசலை ஆண்டவர் அந்த சபைக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பலவீனத்திலே வெளிப்பட்ட தேவ பலம், அதுதான் நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன செய்யப்படா நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நீங்க எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன காரியங்கள், எங்கெங்கெல்லாம் பலவீனமான சூழ்நிலை இருந்துச்சு, யாருக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய பலம் எப்படி விளங்கினது சொல்லுங்க சிஸ்டர். பைபிள்ல இந்த வசனத்துல நான் தியானிக்கும் போது தாவீதை பத்தி கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு சின்ன பையனா இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படிக்காக அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது அந்த கோலியாத்தே அவங்களை அசட்டை பண்றாங்க. நீ ஒரு சின்ன பையனா இருக்கிற, உனக்கு அந்த யுத்தத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கோலியாத்தை அசட்டை பண்ற அந்த சூழ்நிலை தாவீது இருக்கும்போது கர்த்தர் தாவீதுக்கு கர்த்தருடைய பலத்தை கொடுத்து அந்த இடத்துல கோலியாத்தை வீழ்த்தும்படிக்காக தாவீதை கர்த்தர் அந்த இடத்துல பயன்படுத்தினாங்க. உண்மையிலே அந்த இடத்துல எல்லா ஜனங்களுமே பார்க்கும்படிக்காக தாவீது கூட கர்த்தர் இருந்து அந்த காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. ஆமா, அது உண்மைதானே. தாவீது தன்னுடைய சொந்த பலத்துல போய் அவர் என்ன செய்யறனா கோலியாத்தை ஜெயிக்கல. ஏன்னா அவர் ஒரு சிறியவன், ஆடு மேய்க்கிறவரு. அவருக்கு உண்மையாவே அந்த யுத்தத்தை பத்தி தெரியாது. சவுளுடைய வஸ்திரத்தெல்லாம் கூட அவர் அந்த யுத்த வஸ்திரத்தை கொடுக்கும்போது கூட, எனக்கு இதெல்லாம் போட்டு நடக்க எனக்கு அபியாசம் இல்லை, பரிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்த கல்லியும் கவனியும் தான் அவர் தூக்கிக்கிட்டு அவர் போனார் இல்லையா. உண்மையாவே தாவீது இடத்துல பலம் இல்லை, அந்த பலவீனத்துக்கு நடுவில் கர்த்தருக்காக அவர் போனார் இல்லைங்களா. அதான் ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல அவருக்கு அந்த பலம் எங்கிருந்து வெளிப்பட்டுச்சுன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அப்ப பலவீனத்துக்கு நடுவிலே தேவ பலம் வெளிப்படணும்னா நம்ம கர்த்தரோட இருந்தா கண்டிப்பா அந்த பலம் என்ன செய்யணும் வெளிப்படும் என்பதில் இந்த அதுக்கு தாவீது நல்ல ஒரு
ஒரு உதாரணமா நம்ம பார்க்கிறோம் இல்ல, நல்ல ஒரு உதாரணம். ஓகே, வேற என்ன காரியங்கள் நீங்க பார்க்கறீங்க நீங்க? இப்ப நான் வந்து வேதத்துல பார்க்கும்போது சாலோடைய காரியத்துல கவனிக்கிறோம். அவங்க வயது சென்றவங்க இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டாகுது. ஆனா அந்த இடத்துல கூட சாராளால அதை நம்ப முடியல. அது வந்து பேசும்பொழுது கூட, நான் கிழவியா இருக்கேன். இந்த வயதுல எனக்கு எப்படி ஒரு குமாரன் உண்டாக முடியும்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய பலவீனத்தை அவங்க நோக்கி பார்க்கிறாங்க. ஆனா எபிரேயர்ல இவனை குறிச்சு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாங்க, சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி அந்த இடத்துல அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அப்ப பலவீனம் இருந்தது உண்மைதான். அவங்க பலவீனமானவங்க தான். ஆனா அந்த பலவீனத்தை தாண்டி தேவனுடைய பலன் அவங்கள வந்து ஆக்கிரமித்து அந்த இடத்துல தேவன் மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் விளம்பணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும்ன்றத நான் அந்த காலத்துல அறிந்து கொண்டேன். அந்த பலவீனத்தின் நடுவில் அவங்க பலவீனத்தை ரொம்ப மேன்மையா, அதாவது அந்த பலவீனத்தை குறித்து அவங்க வந்து ரொம்ப இதா யோசிக்காம கர்த்தர் மேல அவங்க உறுதியா அவங்க இருந்தாங்க, பற்றி கொண்டாங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஓகே ஓகே, ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சகோதரி சொல்ற போல கிதியோன் கூட தானியங்கள் போர் அடிக்கிற களத்துல நின்று அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனார் வந்து பராக்கிரமசாலி கர்த்தர்னோட கூட இருக்கிறான்னு சொன்னே கிதியோன் சொல்றாரு, நான் எங்க மனாசே குடும்பத்திலே என் குடும்பம் மிகவும் சிறியது, என் தகப்பன் வீட்டால் நான் மிகவும் சிறியவன், கர்த்தர் என் கூட இருந்தா எதுக்கு இதெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புற நான் அல்லவா, மீதியான ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பான்னு சொல்லி கர்த்தர் அவரோட கூட இருந்து பலத்தையும் கொடுத்து ஒரு பெரிய மேன்மை அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை வந்து கர்த்தர் கொடுக்கறது. நீங்க சொன்ன அந்த வசனம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன்னா இவருக்கு தூதன் வந்து பராக்கிரமசாலின்னு சொன்னே அவருக்கே நம்ப முடியல. இணையவா, ஏன்னா அவர் வந்து அந்த கோதுமையை வந்து அவர் வந்து ரகசியமா போய் அவர் என்ன செய்வார்னா போய் அங்க போய் அவர் என்ன சொன்னா அவர் ஆமா போர் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. மீதியானியர் வந்து கரெக்டாக அந்த அறுவடை நேரம் வரும்போது அப்படியே இந்த இந்த வெட்டிக்கிளிகள் மாதிரி அந்த குரூப் வருவாங்க, வந்து அறுத்துட்டு அப்படி போயிடுவாங்க. அதனால இவங்க எல்லாம் பயந்து போய் எங்க வருவானா திருடிட்டு போயிடுவானான்னு பயத்துல இருந்தாங்க. உயிர் பிரச்சனை வேற இல்லைங்களா? ஆனா ஆண்டு சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போன. அவரால் நம்ப முடியல. என்னன்னா என்னை கொண்டு எப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரட்சிப்பு வரும்? இந்த மீதியானுடைய கையிலிருந்து ஆண்டவர் என்னை கொண்டா ரட்சிக்க போகிறான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தேகங்களா வேறப்படுவாரு. ஆமா, கர்த்தருடைய கோபம் என் மேல் வராம இருப்பதாகன்னு சொல்லி போய் அவர் வந்து ரொம்ப டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பாரு. நீங்க தான் என்னை அனுப்புறீங்களா, நான் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய அவர் பரீட்சையெல்லாம் பார்ப்பாரு. ஆகிலும் அவருடைய அந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலம் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டு சொன்னார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட கூட போ. ஏன்னா உன்னை அனுப்புறது நான் தானே, நான் அனுப்புறதுனால நீ போ, அந்த பலத்தோடயே போ. உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் என்ன செய்யணும், பரிபூர்ணமா பூர்ணமா விளங்கும் என்பதற்கு கிதியோனுடைய லைஃப்ல அந்த காரியங்களை பார்க்கிறோம். ரைட், ஓகே. பலவீனத்துல கர்த்தருடைய பலன் விளங்குற ஒரு காரியத்துல வந்து மோசை பார்க்கலாம் வேதத்துல. யாத்ராகமும் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை பார்க்கும் பொழுது மோசைக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அது என்ன பலவீனம்னா திக்குவாயும் மந்த நாவும், வாக்கு வல்லமை இல்லாத மாதிரி திக்குவாயும் மந்த நாவும் உடைய ஒரு பலவீனம் இருந்தது. அவருக்கு அந்த பலவீனம் இருந்ததுனாலதான் கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பலவீனத்துல அவருக்கு ஒரு பலன், கர்த்தரிடத்துல இருந்து ஒரு பலன் உண்டாகுது. மோசே மாதிரி யோசுவாவையும் நம்ம பார்க்கலாம். யோசுவா பார்க்கும் பொழுது கர்த்தரை 3 தடவை சொல்லுவாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஜனங்களுமே சொல்லுவாங்க, நீ தினமனதாய் மாத்திரம் இரும், கர்த்தர் உன் கூட இருக்கிறத மாத்திரம் நீங்க வச்சுக்கோங்க, நாங்க வந்து நீங்க சொல்றத கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது யோசுவா வந்து பலம் கொண்டு திடமனதா இருக்கிறதுல கொஞ்சம் டைலூட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ராங் மைண்ட், பிரேவ் ஹார்ட் இல்லாத ஒரு பலவீனத்தை அவங்க இருந்திருக்கு. அந்த பலவீனம் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாகுது. என்னன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. சோ யோசுவாவோட பலவீனத்துல கர்த்தருடைய பலன் விளங்குது, மோசையோடைய பலவீனத்திலையும் கர்த்தருடைய பலன் விளங்குது. ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்ப முதல்ல இதுல இருந்து 2 நம்ம டைமென்ஷன்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு மோசையோடைய பலவீனம். அவர் ஆண்டவர்கிட்ட அவரே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு வந்து திக்குவாய் ஆண்டவரே, மந்த நாவு ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் அந்த பலவீனத்துக்கு நடுவிலே மோசைய, நீங்க நல்லா பாருங்களேன், அவர் திக்குவாயா இருந்தவரை பார்வோனுக்கு முன்னாடி பேசும்படி கொண்டு போய் நிறுத்துறாரு. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கணும்னா எவ்வளோ அந்த ஸ்டஃப் இருக்கணும், என்ன கட்ஸ் இருக்கணும். ஆனா பேசுறதுக்கான இவர் சொல்றாரு, எனக்கு நார்மலாவே பேச்சு வராது ஆண்டவரே, டக்குன்னு வராது, எனக்கு பிறப்புலேயே அந்த இயல்புலேயே எனக்கு அந்த தன்மை இருக்குதுன்றார். ஆனா பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போய் அவர் நிற்க வச்சு ஆண்டவர் பேசக்கூடிய அளவுக்கு அவரை கர்த்தர் என்ன செய்தார்னா அவரை தம்முடைய பலப்படுத்தி கொண்டு போய் நிறுத்தினார். பார்வோன் ஆடிட்டார்,
சேனையே ஆடுது, மோசையை பார்த்து நடுங்கி போனார்கள் இல்லைங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதே மாதிரி யோசுவாவுடைய வாழ்க்கையிலே யோசுவாவுக்கு பயங்கர ஒரு பயம் வந்துருச்சு. பயந்து நடுங்கி ஆண்டவர் சொல்றாரு, திகையாதே, கலங்காதே. ஆமா, அதனாலலாம் ஒருவனும் உன்னை உன்னை எதிர்ப்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. ருசியோட இருப்பது போல அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஏன் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, அவ்வளவு பயந்துட்டாரு. அவருக்கு என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் நடத்தி கொண்டு வந்த இந்த ஊழியத்தை, அவர் நடத்தி வந்த இந்த ஊழிய பாதையை இப்ப கர்த்தர் நம்ம கையில கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்து செய்யறது, எப்படி இந்த ஜனத்தை கொண்டு போய், ஏன்னா அவர் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கிறாரு. மோசையே அவருடைய அடிக்கடி அவரை குறித்து வசனங்கள்ல பார்க்கும்போது அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருப்பார், கூடாரத்தை விட்டு பிரியாம இருப்பார். ஆமா, அவர் மோசையை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். மோசைக்கு ரொம்ப சமீபத்துல அவர் இருந்ததை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாத்தையும் பார்த்து எப்படி நம்ம ஜனங்களை நம்ம நடத்த முடியும் அப்படி சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய திகைப்பு இருந்தது. ஆகிலும் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, ஆமா, யோசுவாவோடு கூட இருந்தார். அதுல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம கடைசியா இந்த ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம இப்போ வரப்போறோம். தீமையில் விளையும் நன்மை. இப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம பேசி பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்ம தீமை விதைக்கிறது இல்லை, தீமை விதைக்கக்கூடாது. தீமைக்கு தீமையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா விதைக்கக்கூடாது. ஆனா ஒருவேளை தீமையான சூழ்நிலை, அது ஒரு எந்த விதத்திலையும் தீமையான சூழ்நிலை வந்தா நம்ம ஒரு யோபுவை போல நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையோட நம்ம அதை சகித்து கொள்ளணும். ஆண்டவர் பக்கத்துல நம்ம என்ன செய்யணும்னா சாய்ந்து கொள்ளணும். இப்ப நம்ம பார்த்த எல்லா காரியத்திலையுமே பாருங்களேன், அந்த தீமையான சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஆண்டவரை அவங்க இறுக பிடித்து கொண்டாங்க. ஆண்டவருக்கு உத்தமமா இருந்தாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க. ஆண்டவரை இறுக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிடித்து கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப தீமையில யாருக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதும் தெரியணும்ல. ஆமா, எல்லாரும் சொல்லிட முடியுமா தீமையில எனக்கு நன்மை வந்துருச்சு அப்படி சொல்லி சொல்ல இல்லை. எல்லாருக்கும் தீமையில நன்மை வராது. யார் ஒருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, அல்லது யார் ஒருவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் தீமையான சூழ்நிலை வந்தாலும் அது நன்மையா என்ன செய்யணும் மாறும். ஏன்னா பைபிள்ல அதான அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனால் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமா, சகலமும் நன்மைக்கு சகலமும் ஏதுவாகும். நன்மைக்கு ஏதுவாக. அப்ப அந்த சூழ்நிலை தீமையாய் வந்தாலும் அது நன்மைதான், நன்மையாக தான் முடியும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. இதுல ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பவுல் அந்த ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறார், தன்னுடைய பலவீனத்தை சொல்லி ஜெபிக்கிறார். அது ஜெபிக்கும் போது ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். இது எங்க 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன் மேன்மை பாராட்டுறாருன்னா, ஆண்டவரே எனக்கு பலவீனம் வந்தது நல்லது, இந்த பலவீனம்ன்ற ஒரு விஷயம் எனக்கு வந்ததுனால தானே ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு என்ன செஞ்சது வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல பலவீனமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது அது நல்லது, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் வசனத்தின்படி இல்லையா. பவுல் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டின. ஏன்னா அந்த பலவீனத்திலே அவருடைய பலம் அவருக்கு பரிபூர்ணமா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம நிறைய நம்ம என்ன செய்யறோம்னா சந்திக்கிறோம். பொறாமையை சந்திக்கிறோம், சிறுமைப்படுத்துவதை சந்திக்கிறோம், புறக்கணிப்பை சந்திக்கிறோம், பலவீனத்தை சந்திக்கிறோம், நஷ்டத்தை சந்திக்கிறோம், எல்லாத்தையும் சந்திக்கிறோம். ஆனாலும் அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் சகலவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன் கண்டிப்பாய் நமக்கு என்ன செய்வார்னா சகலவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவா மாற்றி கொடுப்பார். சரி, இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய காரியங்கள் பேசணும். உங்களுக்கு இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்படி கற்றுக்கொண்டீங்க? நிறைய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்ம கர்த்தரோடு இருக்கிறத மட்டும் நம்ம சரியா வைத்து கொண்டோம்னா என்ன சூழலாலும் நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் அது நம்மளுக்கு நன்மைக்கு எதுவா முடிப்பாரு. அதனால நம்ம இவ்வளவு எபிசோட்ஸ் பேசும் பொழுது தீமையான சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையா கர்த்தரை சார்ந்து கொண்டு இருந்தா மாத்திரம் போதும், மத்ததெல்லாம் காட் பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இயேசு அவர்தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருந்துட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்மையினால் வெல்லும் கூட கர்த்தர். ஆமா ஆமா, தீமையை நன்மையினால வெல்லணும். எப்படி வெல்லணும்? கர்த்தரோட இருந்துதான் தீமையை நம்ம நன்மையினால நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம வெல்ல முடியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சியை நம்ம முடிக்கக்கூடிய நேரைக்கு நம்ம வந்துட்டோம். என்ன நேயர்களே, அநேக காரியங்கள் 5 வாரங்களாக, இது 5வது எபிசோடு, நிறைய காரியங்களை பத்தி பேசி இருக்கிறோம்.
யாருடைய வாழ்க்கையில தீமை நன்மையாய் மாறும்? யார் ஒருவர் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். அது ஒருவேளை நஷ்டமா இருக்கலாம், லாபமா மாறும். அது ஒருவேளை புறக்கணிப்பா இருக்கலாம், அந்த இடத்துல உயர்வு உண்டாகும். ஒருவேளை பொறாமைப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், அந்த இடத்துல மேன்மை உண்டாகும். அல்லது பலவீனமான சூழ்நிலையாகலாம், அந்த இடத்துல நமக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதிய ஒரு தலைப்போடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.